இமை திறப்பது இருள் அகல, இசை பிறப்பது மருள் விலக, மேகம் திறப்பது மழை பெருக, மேன்மை பிறப்பது உயர்வடைய, இவருடைய கரங்கள் திறப்பதோ பலருடைய வாழ்வு மலர. கலைமாமணி ஐயா, ரொட்டேரியன் ஏகேஎஸ் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே சிறப்புரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம், மேடையில் இருக்கவும் சரி வந்திருக்கவும் சரி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதாயா நம்ம இனம். இந்த ஜவேரியை பொறுத்தவரை ஒன்று சொல்ல, என்னை தூக்கத்தில் எழுப்புனா கூட அந்த முட்டாய் கதையை நான் சொல்லுவேன். இது வரைக்கும் ஒரு 100 தடவை கேட்டேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி மாற்றி சொல்கிற பாரு, அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஒரே கதையை இத்தனை இடம் மாற்றி மாற்றி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுறேன். அருமை அருமை அருமை. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நீ அங்கேருந்து வந்த, உன்னை வாழ வச்சோம், நீ எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. நன்றி நன்றி நன்றி. இப்போது இன்னைக்கு விருது கொடுத்துருக்கோம். அதாவது அந்த நாராயணி அவர்கள் யாருன்னா, சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வத்தார் 3 சேர்ந்து தான் நாராயணி அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு விளக்கம் சொன்னார். அந்த நாராயணி அம்மாவுக்கு தொண்டராக வந்தது நம்ம அம்மா. அந்த தொண்டருக்கு தொண்டராக வந்தது நீங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் பார்த்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, எவ்வளோ கோசாலையெல்லாம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு தானம் பண்ணுறீங்க, கோதானம் பண்ணுறீங்க, இவ்வளவும் பார்த்தேன். அது எல்லாம் நீங்களா பண்ணுறீங்க? இல்லை 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 இல்லை. அந்த ஆண்டவன் அந்த அம்மா மூலம் உங்களை செய்ய சொல்கிறான். அதனால் இந்த வரம் பெற்ற உங்களை பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கு விருது கொடுத்துக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் அந்த ஆண்டவனோட கட்டை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இது எப்போ திருவாசகத்தை சொல்லியிருக்கோ அந்த ஆண்டவன் தான் இன்றைக்கு போய் குடியா நீ அப்படின்னு. அதுவும் எப்படி, இங்கே மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை ஐயா ஐயான்னே சொல்லிட்டு இருக்கீங்க. நரைச்ச தலையினாலே ஐயாவா? இல்லை, இங்கே மேடையில் இருக்கவங்க எல்லாரோடையும் நான் பெரியவனாக இருக்கேன் நான் பார்ப்பறதுக்கு. கண்டிப்பாக இந்த கோ விஸ்வநாதன் அவர்கள் என்னோட மூத்தவர், 8 வயசு மூத்தவர். அவரை ஐயான்னு சொல்லலை, என்னை மட்டும் ஐயான்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் இருக்கும் தொழில் சினிமா பார்க்கும் ஒவ்வொருவருடைய கவலையை மறக்க செய்வதற்காக கவலைப்படும் இனத்தை சேர்ந்தவன் நான். அதனால தலை நரைச்சி போச்சு. அதனால் இன்னைக்கு இந்த விருது ஏன் சுரேஷ், ரோட்டரி சுரேஷ், ஏன்னா அவரை நினச்சிக்க போகிறீங்க. சுரேஷ் பெப்சி எங்க? பெப்சி ஏன் இவ்வளவு நாள் கொடுக்கல? திடீர்னு ஏன் இன்னைக்கு ஞானோதயம் இருக்கு தெரியல. ஏலாம் அதான் உங்களுக்கு 50 வயசு ஆச்சா? அரை செஞ்சுரி. உங்களோட ஒரு 38 வயசு கூட அவர், உங்களோட 20 வயசு கூட நான். 20 கம்மியாக சொல்லிவிட்டேன் போட்டுருக்கு, பரவாயில்ல. அதனால் நாங்கள் கொடுக்கணுங்கிற அந்த ஆண்டவன்கிட்ட கலையை அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஆன்மீகவாதின்னு நான் சொல்லிக்க மாட்டேன், ஆனால் நான் தீவிர சிவபக்தன். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்றைக்கும் அவருக்கு டெய்லி அபிஷேக சந்தனத்தை நான் தான் கொடுத்துக்கு வரேன், அவருடைய நெய்வேத்தியத்தை நான் தான் கொடுத்துக்கு வரேன். ஏன்? அதுவும் அந்த ஆண்டவன் எனக்கு கட்டாளை நான் நினைப்பேன். அதனால் இவ்வளவு நல்ல ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதுவும் எப்படி, உங்கள் தந்தை இருக்கார், அவர் முதல்ல நான் கவர்னராக இருக்கல, அவர் பிரசிடெண்ட்டு மீனாட்சி சுந்தரம். அவர் முதல்ல பார்க்கல எனக்கே பயமாக இருந்தது. அதான் எப்படி ஒரு பலாப்பழம் வெளியில் இருக்குமோ உள்ளே எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவர்கிட்ட பழக பார்த்தேன். இப்படி ஒரு நல்ல மனுஷனா அப்படின்னு. அவருடைய மீன் வியாபாரத்தை வச்சு மதராஸ்லேருந்து கார் வச்சு நீங்கள் சாப்பிட்டு போவாங்க. ஏன்? அது இப்போ தான் அந்த ரகசியத்தை சொல்ல கேள்விப்பட்டேன். அவர் வீட்டிலேருந்து தயார் பண்ணி வந்ததாக அது. இப்படிப்பட்டவருடைய மகன் நீங்கள். அதுவும் என் மனசுக்குள்ளே இருக்கவர் மீனாட்சி என்னால் மறக்கவே முடியாது. அதனால் நீங்கள் சுரேஷுக்கும் இந்த பெப்சிக்கு நான் கேட்டுக்கொள்ளதெல்லாம் பாரத் ரத்னான்னு சொல்லிட்டாங்க என்ன. ஆனால் அப்ளிகேஷன் வர்றது பத்மா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் தான் ஆன் அப்ளிகேஷன். அது செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும். அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக இவருக்கு அப்ளை பண்ணுறீங்க. இவருடைய ஆன்மீகத்தை பார்த்து அதோடு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் எல்லாருக்கும் அனுப்புகிறீங்க.
எத்தனை ஆயிரம் பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அவார்டு வரும். ஒரு 10,000 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க, கண்டிப்பாக அவருக்கு அவார்டு வரும். அந்த அவார்டு வந்தது தான் அந்த விழாவுக்கு என்னையும் நான் இருந்தேன்னா கூப்பிடுங்க என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான வேளையில் என்னை மதராஸுக்கு நான் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கே வந்துட்டேன். இந்த பெப்சி என்னை ஏமாற்றி என்னை இங்கே உட்கார வச்சிட்டாரு. உங்களை 6:30 மணிக்குள்ளே விட்டுறேன் வாங்கன்னு சொல்லி 6:30 மணிக்கு ஆரம்பிக்கவே இல்லை. அதனால் இங்கே இவரை ஏன் உங்களை இளைஞர் சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்த்தேங்க. ஒருவனுக்கு கல்வி கொடுத்தா 1000 பேருக்கு உணவு கொடுத்த சமமா நீங்கள் எத்தனை ஆயிரம் பேருக்கு கல்வி கொடுக்குறீங்க? தன் காலில் தான் நிற்பதற்கு உதவியாக எத்தனை ஆயிரம் பேருக்கு கொடுக்குறீங்க? அதனால தான் நீங்கள் இன்னும் இளமையாகவே இருக்கீங்க. ஒருவேளை நானும் கல்வி கூடங்கள்லாம் நடத்தியிருந்தேன்னா நானும் இளமையாக இருந்துருப்போனோ என்னமோ தெரியலை. நான் சினிமா கலைஞனாகவே போயிட்டேன், மற்றவன் கவலைப்படுற இனமாகவே போயிட்டேன். என்ன பண்ணுறது? அதனால் இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு என்னையும் அழைத்தமைக்கு என்னை மேலும் மேலும் என்னை பிடித்து வைத்து கொண்டிருக்கும் பெப்சிக்கும் சுரேஷுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை அபிராமியின் அருளாய் ஆசி பெறும் ராசிக்காரராய் இன்று வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.